ஆக்சுவலாக எனக்கு அசுவன் கதையும் எனக்கு சொன்னார். ஓகே. வரசனை கதையும் எனக்கு சொன்னார். வரசனை கதை தான் முதல்ல கேட்டு நான் வந்து ரொம்ப ஒருத்தராக இப்படி நரேட் பண்ண முடியுமா? நாங்கள் நிறைய பேர்கிட்ட கதை கேட்கணும். நடிகர்களாக வந்து நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுகிட்டே இருப்போம். அதெல்லாம் ஒரு அனுபவம். சில பேர் ரொம்ப ஆச்சரியப்படுத்துவாங்க. சில கதைகளை ஆச்சரியப்படுத்தும். வெற்றி சார் வந்து ஒரு கதையோட அந்த டென்ஷனையும் அந்த விறுவிறுப்பையும் சொல்லும்போது அது அவ்வளோ நமக்கு விஷயம் தெரியும். எனக்கு ராஜன் கேரக்டர் சொல்லும்போது அந்த கொலை இருக்கு இல்லையா, நமக்கு விஷயம் வரும். அது வரசனை கதையை மூல பேப்பர்லாம் தேடிட்டு இருக்கும்போது சொல்லுங்க சார் இல்லை ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட்ல சொல்லி முடிச்சிட்டாரு. இது ராஜன் அப்புறம் வெளியே வந்தாங்க, அப்புறம் டீமா பிரிஞ்சாங்க. அது வேற ஒரு கதை சொன்னார். படம் வந்த போது நிறைய மாறி இருக்கும். பட் அப்போ சொல்லும்போது ஸோ அவர் நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்துக்கு நடுவுலயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 3 கதை சொன்னார். எனக்கு இல்லை, வேறு ஒரு ஹீரோக்கள் வச்சு பண்ண போறாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த விட்டு போன அந்த ஷார்ட் நோட்ல சொல்லுவாப்புல, இல்லை சொன்னா திரும்பி வந்து சார் அப்போ விட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டு இருப்பேன். ஸோ அவர் கதை சொல்றதை கேட்கறதுக்கு நல்லா இது வந்து கதாபாத்திரத்தை தன்னை ரெடி பண்றாங்க. அது ஒரு அது ஒரு சீன் பார்க்கும்போது ஒரு கதை சொல்லும்போது அந்த டைரக்டர் அந்த சீனை என்னவா பார்த்திருக்காரு, மக்களுக்கு அது என்னவா ப்ரெசென்ட் பண்ண போறாருன்னு அது தெரிஞ்சிடும். ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் வெற்றி சார் என்னவா சொல்ல விரும்புறாரு கதைன்னா, அதோட டென்ஷனையும் உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காத தன்மையும் எவ்வளோ எங்கேஜிங் கொண்டு போறங்கிற பாயிண்ட் தேடிட்டே இருக்காரு. ஒரு கதையும் ஒரு ஷார்ட்லயும் இருக்கு. அவர் சீனை ஸ்டேஜிங் பண்றது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்.